ஒரு பொண்ணு. பனி எவ்வளவு தடிமன் இருக்கு. லைட்டா சோதிக்க போனா, அடுத்த செகண்டு ஏரியின் பனிப்பரப்பு லகக்ன்னு உடைஞ்சிடுச்சு. பார்க்கறதுக்குள்ளே அவள் ஐஸ் குளிர்ந்த தண்ணீருக்குள்ள தள்ளப்பட்டுட்டா. அத பார்த்த அவளோட பலசாலி கணவன் யோசிக்க கூட இல்ல. "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்காம பாய்ந்து ஓடினான். அதே நேரம் அவங்க வளர்த்த நாய் பக் வந்தாக்கி என் எஜமானிக்கு ஆபத்து. உள்ளுணர்ச்சியிலே புரிஞ்சு கணவன பின்தொடர்ந்து வேகமா பாய்ந்தது. ஆனா, அவங்க சேர்றதுக்குள்ளே அந்த பெண் வேகமான நீரோட்டத்துல இழுத்துச் செல்லப்பட்டுட்டா. அத பார்த்த பாக் ஒரு நொடியும் தயங்கல. முழு ஸ்பீட்ல பின்னாலே குதிச்சது. ஏரியின் தண்ணி அப்படியே உயிர உறைய வைக்கும் அளவுக்கு குளிர். அந்த பெண் சீக்கிரமே சுயநினைவை இழந்துட்டா. ஆனா பாக் விடல. அது அவள் அருகே நீந்தி, தன் உடம்பாலே அவள இழுத்துக்கிட்டு வெளிய வர வழி தேட ஆரம்பிச்சது. வாழ்வா? சாவா? அப்படின்னு இருந்த அந்த நிமிஷத்துல, தன் துணையின் உள்ளுணர்ச்சி வழிகாட்டுதலால, பாக்குக்கு ஒரு பலவீனமான இடம் கண்ணுக்கு பட்டுச்சு. அப்போ அது தன் முழு பலத்தையும் கூட்டி, மேல் நோக்கி வெறித்தனமா மோதியது. 00:31 இறுதில. அந்த பெண் உயிர் பிழைத்தா கணவன் அவள மேலே இழுக்க ரெடியானப்போ, பாக் ரொம்ப வீக்கா ஆகி, திரும்ப குளிர்ந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுச்சு. அந்த மனிதன் மனம் வந்து முழுக்க பதட்டம். பனிப்பரப்புல படுத்துக்கிட்டு, தன் அன்பு நாய தேடி அலறினான். அப்புறம் கோவத்துல, துக்கத்துல பனிய உடைக்க ஆரம்பிச்சான். ஆனா பனி அப்படியே கல் மாரி கெட்டியா இருந்தது. அவன் கையில இருந்த கத்தி கிளிக்ன்னு 2ஆ உடைஞ்சிடுச்சு. அவன் நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு, முழுக்க ஹார்ட் பிரேக் மோட்ல இருந்த நேரத்துல, திடீர்னு ஒரு மரக்குச்சி அவன் முன்னால நீட்டப்பட்டது. இதான் கடைசி வாய்ப்புன்னு நெனச்சு, அவங்க அத புடிச்சு பனிய உடைக்க ஆரம்பிச்சான். ஆனா, ஏதோ சரியில்லன்னு அவன் மனசு சொன்னது. உடனே திரும்பி பார்த்தான். அங்க பாக் அவன் பின்னாலேயே நின்று கொண்டிருந்தது. இழந்துட்டேன்னு நெனச்ச தன் நாய மீண்டும் பார்த்த சந்தோஷத்துல, அவன் பாக்க இறுக்கமா அணைச்சுக்கிட்டான்.